Hello friends, welcome to Tamil Tech Express. இந்த வீடியோவில் 5 monthsக்கு முன்னாடி லான்ச் ஆன ஹானரோடைய சூப்பர் ஹிட் மாடல் வந்து பார்க்க போகிறோம். மாடல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹானர் 200ங்கிற 5G ஃபோன் தாங்க. இந்த ஃபோன் வந்து ஒரு பெஸ்ட்டு கேமரா ஃபோன்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு கேமரா குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒரு பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர் ஃபோன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து 25,000லேருந்து 33,000 வரைக்கும் இன்றைக்கி அமேசான் அண்ட் ஹானரோட வெப்சைட்டில் வந்து இருக்குது. பிளாக்கு ஒயிட்டுங்கிற 2 கலரில் வந்து வருது. அது இல்லாமல் இது ஒரு அல்ட்ரா ஸ்லிம்மான ஃபோனு. ஏன்னா நிறைய கம்பெனி வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்க, பட் ஆனால் ஒரு ஸ்லிம்மான ஃபோன் வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அல்ட்ரா ஸ்லிம்மான ஃபோனு 187 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கைக்கு வந்து ஒரு கச்சிதமான ஃபீல் வந்து இருக்கும். இப்போ வாங்க இந்த ஃபோனுடைய முக்கியமான ஃபீச்சர் என்னங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ரேம். இந்த ஃபோனில் ரேம் வந்து 2 வேரியண்ட்டில் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து 8GB, இன்னொன்று வந்து 12GB. ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாசான ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ரேம் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு மல்டி டாஸ்கிங் அண்ட் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அந்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து எக்ஸலண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ். இது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் மாசான ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே 256GB இருக்குது. ஸோ இதுவே வந்து ஒரு மாஸ் ஸ்டோரேஜ். இது மூலமாக நீங்கள் நிறையா ஃபைல்ஸ், வீடியோஸ், ஆடியோஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இதையும் தாண்டி இவங்க அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 512GBங்கிற அல்ட்ரா மாசான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் நிறையா ஃபைல்ஸ், ஆடியோஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு எக்ஸலண்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் UFS வந்து பேஸ் பண்ணியிருக்கு. 3.1 வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனில் வந்து கார்ட் ஸ்லாட் வந்து இல்லை. ஆனால் இது ரொம்ப பெருசாக இம்பாக்ட் ஆகாது. ஏன்னா இவங்க கொடுக்கும்போதே வந்து ஒரு மாசான ஸ்டோரேஜாக கொடுத்துட்டாங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாக்ஷிப் லெவலில் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. தேர்டு வந்து OS. ஸோ இந்த ஃபோனில் லேட்டஸ்ட் Android 14 பேஸ் பண்ணியிருக்கிற கஸ்டம் மேஜிக் OS வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து 8.0. அதுக்கப்புறம் அப்டேட் வந்து 2 OS அப்டேட் வந்து கொடுப்பாங்க. ப்ளஸ் 3 years வந்து செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் ஆப்ஷனும் இந்த ஃபோனில் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி. ஸோ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் 5000ங்கிறது ஒரு ரெக்கமெண்டட் ஆப்ஷன். இந்த ஃபோனில் 5200 வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் 100 வாட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக பார்த்தோம் அப்படின்னா 30 to 40 மினிட்ஸ்லேயே வந்து ஃபுல் சார்ஜிங் வந்து இந்த ஃபோன் வந்து கொடுக்கும். ஸோ பேட்டரி ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸலண்ட்டான ஆப்ஷனாக வந்து இந்த ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து சிப்செட்டு. இந்த ஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்பர் 1 கம்பெனி ஸ்னாப்ட்ராகன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 7th generation 3ங்கிற ஒரு ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசர் தான். பட் வந்து பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்செட் என்ன பண்ணுமோ அதனோட எல்லா பர்ஃபார்மன்ஸும் இதுவும் வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணும். இதனுடைய ஸ்பீட் பார்த்தோம் அப்படின்னா 2.63 GHz வந்து இருக்குது. ஸோ உங்களோட டெய்லி டாஸ்க்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும். கேமிங்க்கு ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஹெவியான டாஸ்க்கும் நல்ல சப்போர்ட் இருக்குது. வீடியோ எடிட்டிங் பண்ண முடியும், கேம்ஸ் விளையாட முடியும். அதுக்கப்புறம் மல்டி டாஸ்கிங் ஸ்மூத்தாக பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் லேகோட இஷ்யூவே எதுவுமே இல்லை. ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லா வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆக்டாகோர் வந்து பேஸ் பண்ணியிருக்கு. அண்ட் கேமிங்க்கு ஸ்பெஷலாக பார்த்தோம் அப்படின்னா Adreno 720. ஸோ ஓவராலாக சிப்செட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸான சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 6.7 inches வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெசல்யூஷன் ஃபுல் HD+ வந்து இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன். அண்ட் கவுடு AMOLED பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ AMOLED பேனல் இருக்குது அப்படின்னா டிஸ்பிளே வந்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அண்ட் 120 Hz வந்து கொடுத்துருக்காங்க ஹை ரெசல்யூஷன். அதுக்கப்புறம் 1.07 பில்லியன் கலர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன். அண்ட் அவுட்டோர் விசிபிலிட்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா 4000 பீக் நெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 500 இருந்தாலே போதும். ஆனால் இவங்க வந்து 4000ங்கிறது அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான ஆப்ஷன். அண்ட் பிக்சல் டென்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா 435 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து சூப்பராக இருக்குது. HDR10+ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாக்ஷிப் லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து கேமரா. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு கேமரா ஃபோன்னே சொல்லலாம். ஸோ இதனோட பேக் கேமரா வந்து ட்ரிபிள் செட்டப்பில் இருக்குது. இதில் மெயின் கேமரா 50 MP கொடுத்துருக்காங்க. அதுலேயும் சோனியோடைய ஃப்ளாக்ஷிப் சென்சார் IMX906 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளாக்ஷிப் சென்சார் மூலமாக நீங்கள் ஒரு ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோஸ் வந்து கிளியராக எடுத்துக்க முடியும். அது இல்லாமல் இந்த சென்சார் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்பெஷலி வந்து நைட் ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக வந்து இருக்கும். லோ லைட் கண்டிஷனில் ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபி வந்து எடுக்க முடியும். அது இல்லாமல் 50 MP வந்து டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலையுமே பார்த்தோம் அப்படின்னா டூயல் OIS வந்து கொடுத்துருக்காங்க. EISக்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 12 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் இது மேக்ரோ லென்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 50x டிஜிட்டல் ஜூம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் 4K வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வீடியோக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிங்கிள் LED ஃப்ளாஷ் வந்து பேக் கேமராவில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக கேமரா பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் செல்ஃபி கேமரா பார்த்தோம் அப்படின்னா அதுவும் வந்து 50 MP வந்து செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமராவில் மேக்ஸிமம் 4K வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. அண்ட் பேசிக்காக இருக்கிற கேமராவோட ஃபீச்சர்ஸ், வீடியோட ஃபீச்சர்ஸ்,
டூயல் வீடியோ ரெக்கார்டிங் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஒரு எக்ஸலண்ட்டான ஆப்ஷனாக இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைஸு. ஸோ இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 வேரியண்ட்டில் இருக்குது. ஸோ 8GB 256GB நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபோனோட ப்ரைஸு 25,000 இன்றைக்கி அமேசானில் இருக்குது. அதுவே நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் தான், இன்னும் அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் 12GB 512GB சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 33,000 இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து சூப்பரான ஆப்ஷன் தான். ஸோ நீங்கள் வந்து இதில் பேஸ் வெர்ஷன் எடுத்தாலும் சரி, அட்வான்ஸ் வெர்ஷன் எடுத்தாலும் சரி, ரெண்டுமே வந்து எக்ஸலண்ட்டான ஆப்ஷனாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா வெயிட்டு. இந்த ஃபோன் வந்து ஒரு அல்ட்ரா ஸ்லிம்மான ஃபோனு, 187 கிராம் தான் வந்து இருக்குது. நிறையா பிராண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபீச்சர்ஸ் எல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து வெயிட் பார்த்தோம் அப்படின்னா 200 மேலே இருக்கும். பட் இந்த ஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மோட்டோ மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து நல்லா இருக்குது. கிராமும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லெஸ் தென் 200 கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஆப்ஷனாக இருக்குது. அண்ட் திக்னஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 7.7 mm வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து கனெக்டர் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் டைப்-C கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து கார்ட் ஸ்லாட்டே சப்போர்ட் கிடையாது, ஒன்லி 2 ஸ்லாட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய டாப் ஃபீச்சர்ஸ். அடுத்தது வந்து மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னா இந்த ஃபோனில் ஸ்பெஷலாக சவுண்ட் எஃபெக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹானர் Kizan 7.1 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹானர் வந்து ஒரு ப்ரீமியம் பிராண்டட். ஸோ அவங்களுடைய பிராண்டோட சவுண்ட் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் கனெக்டிவிட்டிக்கான அட்வான்ஸ் வெர்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. வைஃபை, ஜிபிஎஸ், ப்ளூடூத் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் டைப்-C ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. NFC-க்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் IR பிளாஸ்டருக்கான சப்போர்ட்டும் இந்த ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் PC டேட்டா சிங்க்குங்கிற ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்து ஹானர் சூட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா உங்கள் ஃபோன்லேருந்து PCக்கு வந்து நீங்கள் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இது வந்து இவங்க ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பயோமெட்ரிக்ஸ் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கான சப்போர்ட் இருக்குது, ஃபேஸ் ஆன்லக்கான சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர்ஸ். அடுத்தது வந்து இந்த ஃபோனுடைய ட்ராபேக்கை பார்க்கும். ஸோ இது வந்து ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன். ஸோ இந்த ஃபோனில் ட்ராபேக்கை விட பார்த்தோம் அப்படின்னா அட்வான்டேஜஸ் தான் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ நான் ட்ராபேக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ராபேக் வந்து என்ன அப்படின்னா இந்த ஃபோனில் எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட்டுக்கான சப்போர்ட்டே இல்லை. ஆனால் இது ரொம்ப பெருசாக இம்பேக்ட் பண்ணாது. ஏன்னா இவங்க ஸ்டார்டிங்லேயே வந்து 256GBங்கிற ஒரு மாசான ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் நிறையா டேட்டா ஸ்டோர் பண்ண நினைக்கிறவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா 256GB கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதையும் தாண்டி வந்து உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் செகண்ட் வேரியண்ட் 512GB வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே போகணும் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வேறு ஆப்ஷன் போக முடியும். பட் 512ங்கிறது வந்து ஒரு கன்வீனியண்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இது ஒரு பெரிய ட்ராபேக்காக நம்ம சொல்ல முடியாது. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் 8K ரெசல்யூஷனான சப்போர்ட் இல்லை. மேக்ஸிமம் செல்ஃபி கேமராவும் சரி, பேக் கேமராவும் சரி 4K வரைக்கும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் 8K கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் எக்ஸலண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ இது வந்து ஒரு கன்சிடர் பண்ணுற ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா FM ரேடியோக்கான சப்போர்ட் இல்லை. பட் இது வந்து ரொம்ப பெருசாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சில ஃபோனில் வருது, சில ஃபோனில் வரதில்லை. அண்ட் முக்கியமாக இந்த ஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸ் கண்டென்ட்டில் சார்ஜர் வந்து கொடுக்கல. அது ஏன்னு தெரியல. பட் சார்ஜர் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்திருக்கும். பட் இப்போ சில ஃபோன்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து மிஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய ட்ராபேக்காக இருக்குது. இப்போ வந்து இந்த ஃபோன் வந்து ஒர்த் டு பை தானா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து ஒர்த் டு பை தான். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பிராண்டு. ஸோ ஹானர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய பிராண்டட். ஸோ பிராண்டட் கம்பெனி, அதுக்காக வாங்கலாம். அதுக்கப்புறம் இது ஒரு பெஸ்ட்டு கேமரா ஃபோன்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு கேமரா வந்து பார்த்தோம்னா நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே வந்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸும் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் 1 ஸ்னாப்ட்ராகன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வேல்யூ ஃபார் மணி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ டிசைன், டிஸ்பிளே எல்லா ஃபேக்டருமே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு 25Kல ஒரு அல்ட்ரா ஸ்லிம்மான ஆல்ரவுண்டர் கேமரா ஃபோன் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஃபோன் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ஃபோன் வந்து எதுக்கான சூட்டபிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு கேமரா ஃபோன் அண்ட் ஆல்ரவுண்டர் ஃபோன்னே சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து இது வந்து சூட்டபிள். ஸோ இந்த ஃபோன் வந்து என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா ஹானர் 200ங்கிற ஒரு ஃபோன் இருக்கும். அதுக்கப்புறம் சிம் எஜெக்ஷன் டூல் இருக்கும். அதுக்கப்புறம் USB கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபோன் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூசர் கைடு கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. பட் சார்ஜர் வந்து கொடுக்கல. ஸோ நீங்கள் தனியாக வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.